நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், என்னடா இவன் அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கானே, அவங்களுக்கெல்லாம் கோவம் வந்ததுன்னா இவனை எதனா பண்ணுவாங்களே அப்படின்னு. நீங்கள் எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிறதுக்கு காரணம், நான் இந்த நாட்டை ரொம்ப நேசிக்கிறேன், நாட்டு மக்களையும் ரொம்ப நேசிக்கிறேன். காரணம், சில பேருக்கு சில எண்ணங்கள் இயற்கையாகவே உருவாகலாம். நானும் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சில கேள்வி மனசுக்குள்ளேயே. எல்லாருமே இருக்க மாதிரி நம்மளுமே ஒழுங்காக வேலைக்கு போனோமா, வந்தோமா, சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமா, அப்படியே இருக்கலாமே சந்தோஷமா அப்படின்னு. நம்ம அப்படி ஒதுங்கிட்டா நமக்கு கீழே இருக்கிற சில பேருக்கு போய் சேர வேண்டியது சேராமையே போயிடும். மேலே தவறு செய்கிறவங்களுக்கு தவறை சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லாமையே போயிடுவாங்க. இதுதான் எனக்கு உள்ள தோணுனது. இதுக்கு மெயினான ரீசன் இன்னொன்று என்னென்னா, தன்னுடைய நேசிக்கிற ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு உயிருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம அதை விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டுட்டு ஓடனா அப்படி வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது என்னுடைய கேள்வி. நான் இந்த மாதிரி தான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன். இந்த ஒரு செகண்ட் நீங்கள் இதை பாருங்கள். அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நானே என்னை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் சரி உங்களுக்கு காட்டுவோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறோன்னா அதுக்கு நம்ம இராணுவ வீரர்கள் ஒரு காரணம். எங்கேயோ அவங்க செய்கிற தியாகம் தான் இன்றைக்கி நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம நாட்டில் நம்ம எல்லாருமே சுதந்திரமாக இருக்கோன்னா பல பேர் செய்த உயிர் தியாகம் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறது. அவங்க எல்லாரும் நினச்சிருந்தா இன்றைக்கி நம்ம யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் கண்ணில் பட்ட தவறுகளை பேசுங்க, தட்டி கேளுங்க. முடியலன்னா செல்லுலையாவது இந்த மாதிரி பேசி போடுங்க. போய் சேர வேண்டியவங்களுக்கு சேர்ந்ததுன்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க மனம் திருந்துவாங்க. அவங்க திருந்தினா எல்லாருக்குமே நல்லது. ஓகேவா? நம்ம யாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டியதில்லை, யாரையும் காயப்படுத்த வேண்டியதில்லை. நல்லவங்களாக இருந்தால் அவங்கள நம்ம மதிக்க போகிறோம். நல்லது இல்லைன்னா நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். ஓகேவா? அடுத்தவன் சாப்பாடை 10 பேர் சாப்பாடை ஒருத்தனே பிடுங்கி சேர்த்து வச்சுக்கக்கூடாது. அதுதான் தப்பு. எல்லாருக்கும் கொடுத்தா அவனை நம்ம கும்பிட போகிறோம். அவ்வளோதான். ஓகே.